there is a difference between an immigrant, an ambassador and a citizen. ஒரு தேசத்துல வெளிநாட்டவரா அந்த தேசத்துக்கு வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்கிற விசாவினால கொஞ்ச நாள் இருக்கிறவங்களுக்கு பேரு இமிகிரண்ட். அவர்களுக்கு அந்த தேசத்துல உரிமைகள் கிடையாது. They can come and stay, but they are not the citizen. There is a person called an ambassador. An ambassador represents another country in another country. அவர் ஒரு தேசத்தை, அந்த தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் அந்த வெளி தேசத்துல இருப்பார். அமெரிக்காவுடைய அம்பாசிடர், தூதுவர் இந்தியாவில் இருக்கிறார். ஆனா இந்தியாவில் குடியிருக்கக்கூடியவர்கள் அல்லது அமெரிக்காவில் அல்லது இங்கிலாந்துல குடியிருக்கக்கூடியவங்க யாருன்னா சிட்டிசன்ஸ் தான் இருக்க முடியும். இந்த சிட்டிசன்ஸ்க்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஏன்னா இது அவருடைய தகப்பனுடைய தேசம், இது அவருடைய தாய் நாடு. ஆகவே எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், whatever you ask in my name, the moment you accept Jesus as your savior, இயேசுவை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு உரித்தாக்குகிறது. We are citizens of heaven, my dear child of God. Heaven is a place of no lack. அங்கு இருந்து பிதாவாகிறவர், நீங்க என்னைக்கு சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்கு அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு சாங்ஷன் பண்றார். ஆகவேதான் John 15:16 if you ask anything in my name, my Father will grant it to you. நாமத்தினால் பிதாவை எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை அவர் உங்களுக்கு தந்து விடுவார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஜீசஸ்ன்ற பேரை சொல்லி சொல்லுங்க. Father, in the name of your son Jesus, I ask this. குழந்தை இல்ல, Father, in the name of Jesus, எனக்கு இது வேணும். நான் பரலோகத்தின் பிள்ளை, ஏசப்பாவோட எனக்கு உறவு இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவிட்டார். I'm new being. நான் உங்களுடைய பிள்ளை சொல்லி பாருங்களேன். இதா உங்களுக்கு நிச்சயமா எனக்கு தருவார். தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைப்பார். தடைகளை உடைப்பார். ஜெயத்தை தருவார். Today you going to get victory. God bless you. Have a wonderful day.